ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு சர்ச்சைகளையும் இந்த கொலை சம்பவத்தில் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்பாக கிட்டத்தட்ட 23 பேர் வரை கைது செய்யப்பட்டதாக முதல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் கீனோஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு குறித்து விசாரணை முடிக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை இன்று வந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை 6 மாதத்திற்குள் முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும். அரசியல் மற்றும் மீடியா தலையீடு இல்லாமல் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆவணங்களை காவல்துறையினர் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.